ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா தான். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 4 துண்டு இஞ்சி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உரித்த 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். உரித்து போட்டால் தான் நமக்கு அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இது எல்லாமே ஆட் பண்ணிடுறோம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகாய், உரித்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கி நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதனால லைட்டாக நான் வதக்கிக்கிறேன். நம்ம சட்னிக்கு எப்படி அரைப்போமோ அதே போல் நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வதங்கிடணும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் சீக்கிரமாக இது வதங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிடும். நான் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். குழம்புக்கு முழுசாக நான் சேர்க்கலை. இப்போது இன்னொரு தோசை தவா எடுத்துக்கலாம். அந்த தோசை தவாவில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொஞ்சமாக விட்டுருக்க எண்ணெயில் நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பன்னீர் வந்து நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து நான் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த பன்னீர் எல்லாமே வந்து அந்த மசாலா இறங்கணும். அதுக்காக தான் நம்ம தவாவில் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா போதும். அந்த 5 மினிட்ஸில் அந்த மசாலா எல்லாம் பன்னீரில் இறங்கி பன்னீரோட கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வெந்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம பன்னீர் அதில் விட்டோம்னா ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக விடக்கூடாது. 5 மினிட்ஸ் அந்த மசாலா இறங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த எண்ணெயில் போட்டு தவாவில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது நான் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த வெங்காயம் தக்காளி. இது அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நான் இந்த தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பன்னீர் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாவில் பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கல அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூட நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே காரம் தான். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுமோ அதுக்கேற்றா போல் நம்ம மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் நல்லா கொடுக்கும், காரமும் இருக்கும். ஸோ அதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அதை வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த அரைச்ச பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இது கொதித்து லைட்டாக கொஞ்சம் சுண்டி வரப்போ பாருங்கள், நான் இது கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது திக்கான ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணணுன்னா நிறைய ஆயில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆயில் அந்த மாதிரி நம்ம சாப்பிட பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாகவே ஆயில் விட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மோஸ்ட்லி கஸ்தூரி மேத்தி போடுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மக்கிட்ட கஸ்தூரி மேத்தி சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. ஸோ நான் கஸ்தூரி மேத்தி என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் கொத்தமல்லி கூட இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு கையில் அதையும் நம்ம தூவி விட்டோம்னா அவ்வளோ மணமாக இருக்கும்.
பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் இதை போயிட்டு நம்ம ₹180 கொடுத்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வாங்கினோம்னா ₹100 பன்னீர் கொடுத்து வாங்கணுமா? 10 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம குழம்பு வச்சு வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்கிறோமே, பட்ரு போடாமல் விட்டுருமா நம்ம? ஸோ நான் பட்டர் எடுத்து இப்போ அதில் லைட்டாக மேலே போட்டுட்ருக்கேன். இந்த பட்ரு பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் உருகி மெல்ட் ஆகிடும் பாருங்கள். மெல்ட் ஆகிட்டு அந்த ஃப்ளேவர் போய் அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து அந்த மசாலாவில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டு தாங்க இதுவும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது சப்பாத்திக்கோ தோசைக்கோ இல்லை நான்க்கு ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வச்சு தொட்டு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி தாங்க பண்ணியிருக்கேன் என் பசங்களுக்கு. ஸோ இந்த சப்பாத்தி கூட இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுக்குறேன் பாருங்கள், என் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க.